இன்றைக்கி டாபிக் வந்து ஆப்டிடியூடில் பர்மிட்டேஷன்ஸ் அண்டு காம்பினேஷன்ஸ். பர்மிட்டேஷன்ஸ்னால் என்ன, காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் பிஃபோர் தட் இந்த டாபிக் எங்கே இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த டாபிக் இருக்குது, யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு, மேட்டு, டான்செட்டு, கியூட்டு, கிளாட்டு, சரிங்களா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ், ஈவன் டிஎன்பிசிக்கும் இருக்குது. நீங்கள் டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாபிக் இருக்கா அப்படின்னா இருக்காது. பட் இதோடைய செப்லிங் டாபிக் என்ன தெரியுங்களா, ப்ராபபிலிட்டி, நிகழ்வு தகவு படிக்கணும் அப்படின்னா இந்த வரிசை மாற்றமும் தேர்வு மாற்றமும் நீங்கள் படித்தே ஆகணும். பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சால் தான் ப்ராபபிலிட்டியை அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் ப்ராபபிலிட்டியாக அதெல்லாம் போட்டுக்கலாம், 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது, எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன் அப்படின்னு பார்க்கலாம். பட் சம்ஸ் வந்து அப்படி கேட்குறதில்ல. பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சால் ரொம்ப வந்து ஷார்ட்கட்டில் குயிக்காக வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்மிட்டேஷன்ஸ்னால் என்ன, காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பர்மிட்டேஷன் பார்த்துக்குங்க என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது. வாட் இஸ் பர்மிட்டேஷன்? சரிங்களா, வாட் இஸ் பர்மிட்டேஷன் எழுதியிருக்கோம் பாருங்கள். வாட் இஸ் பர்மிட்டேஷன்? பர்மிட்டேஷன் இஸ் தி அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படி? ஆஃப் ஐட்டம்ஸ் இன் விச் ஆர்டர், ஒரு வரிசையில் நம்ம இதை வந்து இது அப்படியே வந்து என்ன பண்ணுறோங்க, அரேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா, வரிசைப்படுத்துகிறோம். அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வரிசைப்படுத்துறது. அப்படி நம்ம வரிசைப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம் இன் விச் ஆர்டர் மேட்டர். அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறோம். அந்த செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேஸ், எத்தனை வழிகளில் நம்ம வந்து இதை வரிசைப்படுத்த முடியும், தேர்வுபடுத்த முடியும் அப்படிங்கிறது அந்த பர்மிட்டேஷன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த ஒரு வேர்டு என்ன தெரியுங்களா, ப்ராபபிலிட்டி. அவ்வளோதான். இதான் ப்ராபபிலிட்டிக்கும் பர்மிட்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஆரம்பிப்பான் ப்ராபபிலிட்டியில். பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஃபார்முலாஸ் ஆல்வேஸ் எவ்ரி ஒன் நோஸ் இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். எல்லாத்துக்கும் இது மட்டும் தான் தெரியும். பட் இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம நிறைய சொல்ல போகிறோம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூஸில். ஓகே, அப்படியே பேரலாக நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். காம்பினேஷன் இஸ் தி செலெக்ஷன், தேர்வு செய்கிறது, ஆஃப் ஐட்டம் இன் விச் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர்ஸ். அங்கே வரிசையாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் வந்து வரிசையாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதுலேருந்து ஒரு தேர்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் காம்பினேஷன். நம்பர் ஆஃப் வேஸ் செலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் விச் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர்ஸ். புரியுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு? ஒரு வரிசைப்படுத்தாத ஒரு பொருட்களிலிருந்து நம்ம ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சால் அதுக்கு பேர் காம்பினேஷன். வரிசைப்படுத்திய பிறகு தேர்வு செஞ்சால் அது பர்மிட்டேஷன். அதுக்கான வந்து நொட்டேஷன் என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ ஃபார்முலா தட்டி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிளஸ்ட் அவ்வளோதான் ஃபார்முலா. என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது ஃபஸ்ட்டு லெவலில் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்மிட்டேஷன் மட்டும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காம்பினேஷனும் பார்ப்போம், பர்மிட்டேஷன் மட்டும் என்ன அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 3 ஏங்கிறது, பிங்கிறது, சிங்கிறது வரிசைப்படுத்தணும். எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஏபி. சரிங்களா? அடுத்தது ஏசி பண்ணலாமா இல்லையா? அதுதான் இங்கே ஏபி ஏசி 2 வேஸ்.
அடுத்தது பிசி எடுத்துக்கோங்க, பிசி எடுத்துக்கோங்க, பிஏ பிசி, அதுதான் எந்த இடத்துல இருக்காங்க பாருங்க, பிஏ பிசி. அடுத்து சிஏ பேஸ் பண்ணி சிபி சிஏ. ஸோ ஹவு மெனி வேவ்ஸ்? 6 ways we can arrange ஏபிசி. ஏபிசியை ரெண்டாக எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 6 waysல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இது ஏங்கிறது 1, பிங்கிறது 2, இது 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் அப்படின்றது வாட் இஸ் 3 ஃபேக்டோரியல்? 3 into 2 into 1 which is equal to 6. அந்த 6 தான் இங்கே 6 waves வருது. அவ்வளோதான் பர்முடேஷன். ஃபேக்டோரியல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் ஃபேக்டோரியல்ஸ் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பினேஷனாக என்ன? 3 பேர் இருக்காங்க ஏபிசின்னு, அவங்கள 2 பேரை தேர்வு செய்யணுங்க. ஏபின்னு தேர்வு செஞ்சாலும் ஒன்று தான், பிஏன்னு தேர்வு செஞ்சாலும் ஒன்று தான். இதுவே பர்முடேஷனில் ஏபி இஸ் டிஃப்ரெண்ட், பிஏ இஸ் டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? இப்போ இது 1 வே, காம்பினேஷனில் 1 வே, பர்முடேஷனில் 2 வேஸ். பிசி எடுத்துக்கலாமா? பிசினாலும் சிபினாலும் போத் ஆர் சேம். ஸோ காம்பினேஷனில் 1 ways, பர்முடேஷனில் 2 ways. சிஏனாலும் ஒன்று தான், ஏசினாலும் ஒன்று தான் செலெக்ஷனில். ஸோ காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் 1 ways, பர்முடேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ways. அதனால தான் 2 + 2 + 2 டோட்டலி 6 ways ஃபார் permutation. 1 2 3 3 ways ஃபார் காம்பினேஷன். புரியுதா? 3 வழிகளில் நம்ம காம்பினேஷனை தேர்வு செய்யலாம். 6 வழிகளில் பர்முடேஷனை வரிசைப்படுத்தலாம். எதை? இந்த ஏபிசியை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்ஸ், வாட் இஸ் காம்பினேஷன்ஸ், வாட் இஸ் பர்முடேஷன் அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்திகிட்டே போகிறோம் நம்ம பிரெயினுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய டெஃபினேஷன்ஸ் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாட் இஸ் காம்பினேஷன்ஸ், வாட் இஸ் பர்முடேஷன்? ஃபஸ்ட்டு பர்முடேஷன் பாருங்க. பர்முடேஷன் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் விச் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். சரிங்களா? ஸோ ஆர்டர் டஸ் மேட்டர், நாட் டஸ் நாட் மேட்டர், ஆர்டர் டஸ் மேட்டர். கண்டிப்பாக நீங்கள் ஆர்டரில் வச்சுருந்து அதுலேருந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா அது பர்முடேஷன் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கான ஃபார்முலாஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நம்ம புரியும். சிமிலர்லி காம்பினேஷனும் அதே மாதிரி ஃபார்முலாஸ் என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்? ஓகேங்களா? A number of ways of arrange things, number of ways or arrange thing is permutation. Number of ways or choose, அப்போ வேர்டு பாருங்களேன், choose அப்படின்னு வந்தால் அது காம்பினேஷன், arrange அப்படின்னு வந்தால் அது permutation. ஆர்டர் இருந்தால் permutation, ஆர்டர் இல்லாட்டி காம்பினேஷன். These are for list, லிஸ்ட் எடுத்தால் permutation, குரூப்ஸ் எடுத்தால் காம்பினேஷன்ஸ். இது மாதிரி நிறையா நம்ம வந்து கீவேர்ட்ஸ் சொல்லிகிட்டே போகலாங்க. இன்னும் பர்முடேஷன்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் கொடுக்கலாமா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லியாச்சு. ஓகேங்களா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லியாச்சு. ஸ்டாண்டிங் இன் எ லேன் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அது பர்முடேஷனாக காம்பினேஷனாக கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா ரெண்டுமே ஹவு மெனி வேஸ் தான் கேட்பாங்க. அது காம்பினேஷன் சம்மா அல்ல பர்முடேஷன் சம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்பிஆர் யூஸ் பண்ணுறதா என்சிஆர் யூஸ் பண்ணுறதாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன், அரேஞ்ச்மெண்ட், ஆர்டர், லிஸ்ட் இப்படிங்கிறது எல்லாமே பர்முடேஷன். இது இல்லாமல் ஸ்டாண்டிங் இன் எ லைன், புரியுதா? ஸ்டாண்டிங் இன் எ லைன் அப்படின்னு கேட்டிருந்தா அது பர்முடேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சீட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது பர்முடேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். டிஜிட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பர்முடேஷன் அப்படின்னு அர்த்தம். லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு அப்படின்னு கேட்டிருந்தா பர்முடேஷன்.
ரேங்க் ஆஃப் தி வேர்டு அப்படின்னு கேட்டிருந்தா பர்முடேஷன்ஸ் பாருங்கள், பர்முடேஷன் எத்தனைக்கு பாருங்கள். டிக்ஷனரி அப்படின்னு கேட்டிருந்தா அதுவும் வந்து பர்முடேஷன்ஸ். இத்தனை கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. டிக்ஷனரி, ரேங்க், வேர்டு, டிஜிட்ஸ், சீட்டட், ஸ்டாண்டிங் இன் எ லைன். தீஸ் ஆர் தி phrases இல்லையா. sitting, standing in a line, seated in a row, on digits, on arrangements of letters of word, rank of the word or dictionary அப்படிங்கிறதா இருக்கும். அப்படி காம்பினேஷனுடைய என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி we know choose. இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம், செலக்ஷன். ஸோ செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது காம்பினேஷனில் இருக்குது, அப்போ என்சிஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. குரூப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து காம்பினேஷனில் இருக்குது. வேறு என்ன கீவேர்ட்ஸ் பாருங்கள். கமிட்டி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பினேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. சூஸ் அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. சூஸ். ஜாமெட்ரின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து என்சிஆர் யூஸ் பண்ணுறதா எம்பிஆர் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு ஃபார்முலா பாருங்கள். பர்முடேஷனில் வித் ரெப்பிட்டேஷன், வித்தவுட் ரெப்பிட்டேஷன் சொல்லி ஃபார்முலா கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதை வந்து பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். டீட்டெயில் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. வித் ரெப்பிட்டேஷன் அப்படின்னா n to the power of r in the permutations order. பர்முடேஷன் ஆர்டரில் வந்து வித் ரெப்பிட்டேஷனில் n to the power of r. வித்தவுட் ரெப்பிட்டேஷன் தான் நம்ம பார்த்துருக்க ஃபார்முலா npr = n factorial by n minus r factorial. சிமிலர்லி காம்பினேஷன் வித் ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஆர் அது n + r வச்சுக்கோ. n + r - 1 ஆர் அதர்வைஸ் r + n - 1 factorial. r factorial divided by n minus 1 factorial. சப்போஸ் என்சிஆர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வித்தவுட் ரெப்பிட்டேஷனாக இருக்குது. என்சிஆர் = n factorial divided by r factorial n minus r factorial. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து தரவாக வச்சுக்கோங்க. சேம் ஃபார்முலாஸ் தான் திரும்பவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது what is factorials. Factorial என்ன பாருங்க. if what is factorial, if n is a nங்கிற நம்பர், n is a natural number. n is a natural number. what is natural number? இயல் எண்கள். ஸோ 1 to 9 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 to 9. ஸோ ஈவன் 0 கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1 to 9 மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. 0 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா. ஸோ 0 to 9 0 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, 0 to 9. ஓகே. நேச்சுரல் நம்பர்ஸ். தென் இஃப் n is a natural number, then product of all natural numbers up to n is called என்னதுங்க, n factorial. ஸோ டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோ. டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. if n is a natural number, then the product of all natural number up to n is n factorial. இன்னொரு இதுக்கு பேர் என்ன, இப்படி ஆங்கிள் n அப்படின்னு போடுவாங்க. போத் ஆர் சேம். பட் நடைமுறைக்கு இது பயன்படுத்துறதில்லை, இதான் யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் n ஃபேக்டோரியல்? n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2, ஓகேவா, அப் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் இருக்கும். அதுதான் வந்து n ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வாட் இஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. திஸ் இஸ் தி 5 ஃபேக்டோரியல். வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல்? இல்லை படித்து வச்சுக்க கேட்பாங்க. வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல்? 1 படித்து வச்சுக்கோ. வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல்? 1. வாட் இஸ் 1 ஃபேக்டோரியல்? 1 ஃபேக்டோரியல் which is equal to the 1. இந்த நொட்டேஷன்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும்.
0 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான், 1 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபேக்டோரியல்ஸ் பற்றி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்டு சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் பர்முடேஷன் காம்பினேஷனில் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராபபிலிட்டியை அட்டன் பண்ண முடியும். சரியா? ப்ராபபிலிட்டி வந்து அட்டன் பண்ணணும். அந்த சம்மு அப்படின்னா கண்டிப்பாக சம் இருக்குது, அட்டன் பண்ணணும் அப்படின்னா இது அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் தான் தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் வராதுப்பா, மல்டிப்ளிகேஷன். சாரி, மல்டிப்ளிகேஷன். அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் இன் பர்முடேஷன் காம்பினேஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்துடலாமா? மல்டிப்ளிகேஷனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்க. எல்லாமே படித்தது தான்ப்பா, எல்லாமே வந்து 10th 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தது தான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அடடா இதுதானே அது அப்படின்னு தோணும் எனக்கு. இப்போ பாருங்கள், பீன்னு ஒரு பிளேஸ், பீங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து ஒருத்தர் கிளம்பி எங்கே போகிறாரு? கியூங்கிற பிளேஸுக்கு போகிறாரு. ஸோ ஒரு நபர் வந்து பிங்கிற பிளேஸ்லேருந்து கிளம்பி கியூங்கிற பிளேஸுக்கு போகிறார். இதுதான் வந்து செய்ய வேண்டிய வேலை வரும். ஸோ எ பர்சன் வாண்ட்ஸ் டு கோ ஃப்ரம் எ பிளேஸ் பி டு கியூ. பி டு கியூ. ஓகேவா? பட் அவரால் பி டு கியூ போகிறதுக்கு கண்டிஷனே கிடையாது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோ, ஆறுங்கிற பிளேஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எகெயின் கியூங்கிற பிளேஸுக்கு போகணும். இதான் வந்து இதுனது வயா. வயா அதாவது if you want to go from the place P to Q via R, there are 4 ways to go from P to R, 5 ways to go from R to Q. புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் வந்து Pலேருந்து Qக்கு போகணுங்க, P to R போயிட்டு, சரிங்களா, அங்கேருந்து ஆர்லேருந்து Q போகிறாரு. ஆனால் P to R போகும்போது ஒரு வழி இல்லை, 4 வழிகள் உள்ளது. R to Q போகிறதுக்கு 5 வழிகள் இருக்குது. எந்த வழியில் போவான்? எத்தனை வழியில் போக முடியும் அவன்? அதான் கொஸ்டினே. ஒருத்தர் கார் எடுத்து கிளம்புறான்னு வச்சுக்கோங்க, ப்ளூ இங்கில் போடலாம் பாருங்கள், அப்போ புரியும். கார் எடுத்து கிளம்புறாரு இங்கேருந்து, பட் அவர் ஆர் போயிட்டு தான் போகணும். ஓகேவா? அப்போ இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே கிளம்புறாரு. புரியுதா? அப்புறம் இந்த P to R பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோ. P to R அண்டு, இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், அண்டு R to Q. அதானப்பா? அப்போ வாட் இஸ் அண்ட்? தமிழில் இதுக்கு வந்து மற்றும். ஓகேவா? அண்டு யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல, அண்ட், ஏஎன்டி. ஸோ அண்டு யூஸ் பண்ணால் அப்படின்னா அதுக்கு என்ன பேருங்க? மல்டிப்ளிகேஷன். புரியுதா? ஸோ எங்கேயாவது பர்முடேஷன் ப்ராபபிலிட்டியில் அண்டு அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? அதை பெருக்கல். புரியுதா? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அப்போது 4 ways into 5 ways which is equal to 20 ways we can go from a point P to Q via R. புரியுதா? அதான் அதோடைய ஆன்சர். தான் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸில் அண்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பெருக்கணும். எங்கேயாவது அண்டு இருந்தால் பெருக்கிடணும், அல்லது பெருக்கல் இருந்தால் அண்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? இதுக்கு இன்னொரு பேர் என்ன? யூனியன். புரியுதா? இதான் வந்து யூனியனில் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி, அதான் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வந்து எங்கே இது யூஸ் பண்ணோம் தெரியுமா? ப்ராபபிலிட்டியில் போய் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம், மறந்துடாத. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இன்டர்செக்ஷனுங்கிறது அண்டை குறிக்குது. இன்டர்செக்ஷன் அண்ட் அண்டு அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு அடிஷன் பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடிஷன் என்ன?
என்ன நடக்குது, என்ன ஈவெண்ட் அப்படின்னா, Q அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து கிளம்பி Pங்கிற பிளேஸ்க்கு வரணும். அதே மாதிரி Qங்கிற பிளேஸ்லேருந்து கிளம்பி Rங்கிற பிளேஸ்க்கு போகணும். இது போகிறதுக்கானது 4 ways, இது போகிறதுக்கானது 5 ways. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கார் எடுத்துகிட்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். Qங்கிற பிளேஸ்க்கு நான் கிளம்பி நான் இப்படி வந்துட்டு அப்படி போக முடியுமா? Q to P போயிட்டா Q to R போக முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுவோம், அல்லது R, Q to R ஏதாவது ஒன்று தாங்க போக முடியும். புரியுதா? இப்போ R அப்படிங்கிறது ப்ளஸ்ஸை குறிக்குது, யூனியனை குறிக்குது. ஸோ ஹவு மெனி வேஸ் we can go? either Q to P or Q to R அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ways plus 5 ways which is equal to the 9 ways அப்படின்னு ஆன்சர் கொடுக்கணும். புரியுதா? இதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், புரிஞ்சுக்கும். கிளியர்? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ். ஸோ அருமையான கான்செப்ட். ஸோ இந்த ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ் நம்ம அதிகமாக பர்முடேஷனில் யூஸ் பண்ணுவோம். போய் பாருங்களேன், யூஸ் பண்ணியிருக்கோமா பாருங்கள். ரிப்பீட்டட் திங்ஸ், ஆர்டர்லி ரிப்பீட்டட், ரெப்பிட்டேஷன் எஸ், என் டு தி பவர் ஆஃப் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்னங்க, என் டு தி பவர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது, என் டு தி பவர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது repeated things to the power of non-repeated things. புரியுதா? ஸோ repeated things to the power of non-repeated things. இது எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்? சரியா? இது எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஒரே பிளேஸில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு 4 சர்வன்ட்ஸும் இருக்காங்க. எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 சர்வன்ட்ஸும் இருக்காங்க. ஐ வாண்ட் டு இன்வைட் ஆல் 10 ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் தி டின்னர் பார்ட்டி. புரியுதுங்களா? டின்னர் பார்ட்டிக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிடணும். பட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கேன். அதனால் அந்த 4 சர்வன்ட்ஸை கூப்பிட்டு அந்த 10 பேரை கூப்பிட்டு வந்துடுங்கப்பா, நீங்கள் இது மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கிளம்புறாங்க 4 சர்வன்ட்ஸு. அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த 10 ஃப்ரெண்ட்ஸோடைய டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த வீடு தான் அந்த பாக்ஸில் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதா? இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஹவுசஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸை அனுப்புகிறேன், அது சர்வன்ட்ஸை அனுப்புகிறேன், போங்கப்பா போய் இன்வைட் பண்ணுங்கன்னு. அப்போது ஃபஸ்ட்டு சர்வன்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு சர்வன்ட்ஸ் செகண்ட் வீட்டுக்கும் போகலாம், ஃபஸ்ட்டு சர்வன்ட்ஸ் தேர்ட் வீட்டுக்கும் போகலாம். எந்த வீட்டுக்கு போகலாம் யாரும் தெரியாது. போகலாம் போயிட்டே இருப்பாங்க, தெரியாது. புரியுதா? இப்போது எல்லா வீட்டுக்கு யார் போயிட்டுருக்கா? சர்வன்ட்ஸ் போயிட்டுருக்கானா? சரி, ரெண்டாவது சர்வன்ட்ஸும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம், செகண்ட் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் வேஸ் இது. போகலாம் தான் சொல்கிறேன், போயாகணும்னு அவசியம் இல்லை. இப்படி போகலாம்ப்பா. இப்படி தேர்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஃபோர்த்து சர்வன்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சர்வன்ட்ஸ். அது மாதிரி சர்வன்ட்ஸ் எல்லாரும் அந்த 10 டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு போகிறாங்க. சரியா? அப்போது ஒரு வீட்டுக்கு யாருங்க அடிக்கடி போயிட்டுருக்குதா? சர்வன்ட்ஸ் தான் அடிக்கடி போயிட்டுருக்கான். புரியுதா? சர்வன்ட்ஸ் தான். ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் பர்முடேஷன் அப்படின்னா 4 to the power of 10. 4 to the power of 10 தான் இதுக்கான ஆன்சர். எப்படிங்கிறது புரியுதா? இதே போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸ் போடுறது எல்லாமே இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பான். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் பாக்ஸ் சம்லாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
மற்றதை விட இது இம்பார்ட்டன்ட். யாருக்குன்னா கேட்டு மேட்டு ஜேட்டு எல்லாத்துலேயும் இந்த சர்க்கிள்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் சர்க்கிள்ஸில். இந்த சர்க்கிள்ஸில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த கிளாக்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. சரி பார்க்கலாம். பாருங்கள், சர்க்கிள் நான் வரைகிறேன், இதை புரிஞ்சுக்கங்க. ஸோ 2 பாசிபிலிட்டி ஆஃப் சர்க்கிள்ஸ். ஒரு 4 பிளேசஸ் இருக்குது. இங்கேயும் 4 பிளேசஸ் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1 கேஜி வந்து ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. சரிங்களா? 1 கேஜி ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அல்லது 4 ஆரஞ்சஸ் வாங்கிக்கோங்க. 4 ஆரஞ்சஸ், 1 கேஜினா 4 ஆரஞ்சஸ். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆரஞ்சு, 1 ஆப்பிள், 1 பனானா, சரிங்களா, 1 வந்து போமகிரானட் அதாவது வாங்கி இப்போ எடுத்து அங்கே ஃபிட் பண்ணுங்க பார்க்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறையா கொஷின்ஸ் கேட்டே இருக்கான். இங்கே ஒரு ஆரஞ்சு வச்சிட்றேன், இங்கே ஒரு ஆரஞ்சு, இங்கே ஒரு ஆரஞ்சு, இங்கே ஒரு ஆரஞ்சு. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு? சரி, இங்கே ஒரு ஆரஞ்சு வச்சுட்டேன். ஓகேவா? ஆரஞ்சு வச்சுட்டேன். இங்கே ஒரு ஆப்பிள் வச்சுட்டேன், ஆப்பிள். இங்கே ஒரு பனானா வச்சுருக்கிறேன், இங்கே போமகிரானட் வச்சுருக்கேன். புரியுதா? இப்போது கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸில் இந்த ஆரஞ்சை நான் மாற்றி வச்சா எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ சர்க்கிளில் 4 பேர் உட்காந்துருக்கலாம், 10 பேர் உட்காந்துருக்கலாம்ப்பா. அவங்க கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் உட்காந்தாங்கன்னா அவங்க சேமாக இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குறான். இங்கே எடுத்துக்கலாம், ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, பொமகிரானட் வந்து கிளாக் வைஸில் வச்சா ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும், ஆன்டி கிளாக் வைஸில் வச்சா வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் வரும். புரியுதா? இப்படி வந்துச்சுன்னா வாட்ஸ் த பர்மிட்டேஷன்? புரியுதுங்களா? வாட்ஸ் த பர்மிட்டேஷன்? இன்கேஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருந்தால் n-1 ஃபேக்டோரியல். வாட் இஸ் n? 1 2 3 4. அப்போ 4 - 1 ஃபேக்டோரியல் அப்படிதான் ஆன்சர். அவ்வளோதான். அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் சர்க்கிளில் உட்காரவன் டிஃப்ரெண்ட்டாக உட்காந்தா n-1 ஃபேக்டோரியல். சேமாக இருந்தால் ½ × n-1 ஃபேக்டோரியல். அவ்வளோதான் இப்போ டிஃப்ரென்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சு வச்சுக்கோ. தெரிஞ்சு வச்சது மட்டும் இல்லாமல் நிறைய சம்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கொஷின்ஸ் வந்து ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு புரியறதுக்காக நான் வேறு ஒரு பிளேஸில் நொட்டேஷன்ஸ் கொடுக்குறேன், படித்து வச்சுக்கோ. நொட்டேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நொட்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு புக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே தான் பர்மிட்டேஷன் இருக்குது. பர்மிட்டேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஒரே கேட்டகரியில் வந்துடுறாங்க. சரிங்களா? அதில் அங்கே நொட்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நொட்டேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? என்னென்ன படித்தோம் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குங்க? பாருங்கள், என்பிஆர்னா என்ன, அது படிச்சிட்டா தான். என்பிஆருங்கிறது நொட்டேஷன் தான். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல், இது நொட்டேஷன் தான். என்சிஆரும் படிச்சிட்டோம். வாட் இஸ் என்சிஆர்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n-r ஃபேக்டோரியல், இதெல்லாம் படிச்சிட்டோம். ஓகேவா? சரி, வேறு என்ன நொட்டேஷன் பார்க்கலாமா? NP1 NP1 அப்படிங்கிறது என்ன குறிக்கும்? நீங்கள் இதுக்காக கண்டுபிடிக்க தேவையில்லை. NP1 அப்படின்னா என்ன தான் குறிக்கும்? புரியுதா? சரி, NPR இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா n × n-1 பர்மிட்டேஷன் r-1 அப்படின்னு மாற்றி எழுதலாம். both are same நொட்டேஷன். ஓகேவா? இன்னொரு NPR எப்படி எழுதலாம்? NPR ஈக்குவல் டு n-r+1 இன்ட்டு n பர்மிட்டேஷன் r-1. NPN இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம்னா NPN-1 மாற்றி எழுதலாமா? அதே மாதிரி காம்பினேஷன்லேயும் நீங்கள் எழுதலாம். இதே மாதிரி காம்பினேஷன்
NCN which is equal to 1, NC0 which is equal to 1. ஓகேவா? வாட் இஸ் NCR? ஆல்ரெடி படிச்சிருக்கோம். NCR equal to NPR divided by R factorial. Very very important ஒரு form notations. NCR equal to NPR divided by R factorial. புரியுதா? வாட் இஸ் NPN பார்த்துட்டோம். NC1 என்னது? NC1 which is equal to NCN minus 1 which is equal to N. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நொட்டேஷன்ஸ் மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய நொட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நொட்டேஷனில் உட்காந்துட்டு நம்ம சம் சால்வ் பண்ண முடியாது. கிளியர்? அடுத்தது போகலாம். பிளான்ஸ் அண்டு கொலினியர். இதுலேயே வந்து ட்ரையாங்கிள்ஸ், பிளான்ஸ், கொலினியர்ஸ்லாம் சாதாரணமாக கேட்டுட்ருக்காங்க. கொஷின்ஸு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு if there are n points in a plane of which mங்கிறது எப்படி இருக்கும்? லெஸ் தென் n அப்படின்னு அர்த்தம். ஆர் கொலினியர். கொலினியர்னா ஒரே கோட்டில் செங்குத்து கோடு வந்துடுங்க, குறுக்கு வெட்டு, ஒரே கோட்டில் குறுக்கு வெட்டு வரும். ஸோ கொலினியர். தென் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி எடுத்துக்கலாம். total number of straight lines obtained by joining n points. புரியுதா? என்ன மீனிங் இது? ஃபஸ்ட்டு வாக்கில் இந்த இடத்துல வேறு ஒரு கலர் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் லைன்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைட் லைன்னா இப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே ஒரு கோடு தான் நேர்கோடு. புரியுதா? அப்போ இதான ஃபார்முலா என்னவா இருக்கும் பாருங்கள். NC2 minus MC2 plus 1. NC2 minus MC2 plus 1. புரியுதா? அடுத்தது if that means 2 கொஷின் சப்டிவிஷனில் 2ல் வந்து total number of different triangles formed by joining these points. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் எப்படி உருவானுச்சு? திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் வரையணும், என்ன செய்வோம் நம்ம? 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் ட்ரையாங்கிள்ஸே வரைய முடியும். அப்போது 2 பாயிண்ட்ஸ் இருந்தால், 2 புள்ளிகள் இருந்தால் ஸ்ட்ரைட் லைன் வரும், 3 புள்ளிகள் இருந்தால் முக்கோணம் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? NC3 மைனஸ் MC3. புரியுதா? ஸோ என்னங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எம்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 3 எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த 3 புள்ளி தான் 3. புரியுதா? ரைட். இதே மாதிரி நம்ம வந்து சர்க்கிளில் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஆஃபியஸ் சர்க்கிள் பாருங்கள், எவ்வளவு பேசிக் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஜஸ்ட்டு பர்முடேஷன் காம்பினேஷனாக என்பிஆர் முடிஞ்சிருச்சு, பர்முடேஷன் காம்பினேஷனாக என்சிஆர் போட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இல்லை, நிறையா இருக்குது. டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கணும். ஏன் சார் எவ்வளோ பார்க்கணும்? கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறான். இப்போ கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கோம். ஸோ கிவன் n பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? NC2. இதுவே ட்ரையாங்கிள்ஸ் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, NC3. இதுவே குவாட்ரிலேட்ரல்
குவாட்ரிலேட்ரல் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன வரும்? ENC4. ஸோ எத்தனை அந்த பேஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த அப்படி நம்ம ஆன்சர் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாலிகான்ஸ். பாலிகான்ஸ்லேயும் கொஸ்டின் இருக்குது. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ், number of diagonals of a polygon of n sides. So number of polygons of a n side. என்ன ஃபார்முலா? nc2 minus n. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிற இந்த ஃபார்முலா? இப்போ ஜென்ரலாக ஒரு பாலிகான் வரைஞ்சி அவங்க எக்ஸகனை வரைட்டா, இதான் வந்து எக்ஸகன், பென்சின் ரிங் மாதிரி இருக்கும். இப்போது டயகனல்ஸ்னால் இது பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி தான் டயகனல்ஸ். ஜாயிண்ட் ஆகுதா? அப்போ ரெண்டு புள்ளியில் ஒரு டயகனல்ஸ் ஜாயிண்ட் ஆகிறதுனால இந்த 2. இப்போ nc2 minus n. ஆர் அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம்? இது சால்வ் பண்ணுறோம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா n into n minus 3 divided by 2. n into n minus 3 divided by 2 அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போ இது வரைக்கும் வந்து நிறைய பேசிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ பர்முடேஷனில் நான் ஒரு சம் கொடுக்க போகிறேன், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பர்முடேஷன் கான்செப்ட் பார்க்கலாம். ஹவு மெனி வேஸ் we can seated, how many ways we can seated 4 girls and 6 boys. சரிங்களா? ப்ராக்கெட்டில் no 2 girls together, no 2 girls together. GTH. ஓகேவா? ரைட். இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? 4 மாணவிகள் இருக்காங்க, 6 மாணவர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் சீட் பண்ணணுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறான், ஒரு கேர்ள்ஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு கேர்ள்ஸ் உட்காரக்கூடாது. புரியுதா? ஒரு கேர்ள்ஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு கேர்ள்ஸ் உட்காரக்கூடாது. எப்படிங்கிறது சீட்டட் பண்ணுறது, இதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்முடேஷனுடைய சம். பர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சம் அருமையான எக்ஸாம்பிள். இது எப்படி சீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, புதுசாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. சாதாரணமாக இவங்களை கூட்டு வந்து உட்கார வைங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. அதனால் 10 சீட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 சீட் இருப்பாங்க. 10 சீட் இருக்குதுனால ஸோ கூப்பிட்றோம். இந்த 10 சீட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல, ஆனால் நீங்கள் உட்கார வைக்கும் போது இப்படி உட்கார வைக்கக்கூடாது. புரியுங்களா? யாரை வந்து உட்கார வைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு யாரை வந்து கூப்பிடுவீங்க உட்கார வைக்கலாம் அப்படின்னா யாரை கூப்பிட முடியும்? ஃபஸ்ட்டு அந்த 6 பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருங்க. ஸோ பாய், ஒரு பாய், செகண்ட் பாய், தேர்ட், 4 5 6. புரியுதா? அந்த 6 பாய்ஸ் வந்து உட்கார வச்சிடணும். சாதாரண வந்து உட்காந்துட்டாங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கேர்ள்ஸு வந்து உட்கார வைக்கணும். ஆனால் மொத்தம் 6 பாய்ஸ் உட்காந்துருக்க பக்கத்தில் தான் கேர்ள்ஸே உட்காரணும். ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்? நோ 2 கேர்ள்ஸ் டுகெதர். 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னா என்ன மீனிங்கு? பாய்ஸ் பக்கத்தில் தான் கேர்ள்ஸ் உட்காரணும்னு அர்த்தம். அப்போ கேர்ள்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் உட்கார வைக்கலாம்? இங்கேயும் உட்கார வைக்கலாம், 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 இங்கேயும் உட்கார வைக்கலாம். இத்தனை பிளேசஸ் காலியாக கிடக்குது. யாருக்கு? கேர்ள்ஸ்க்கு. அங்கே தான் உட்கார வைக்க முடியும். புரிஞ்சிருச்சா? ரைட்.
இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ கேர்ள்ஸை உட்கார வச்சதுக்கப்புறம் இந்த பாய் என்ன பண்ணுறாங்க, நான் எல்லாம் இங்கே உட்கார மாட்டேன், நான் வந்து இந்த கேர்ள்ஸ் பக்கத்தில் தான் உட்காருவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு உட்காரும்போது பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ் போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பாய்ஸ் என்ன பண்ணுறான், நான் இங்கே உட்காருவேன்னு சொல்லி மாற்றோன்னே எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. நான் அங்கே உட்காருவேன், இங்கே உட்காருவேன்னு. உடனே வாட்ஸ் த பர்மிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, 1 2 3 4 5 6 6 ஃபேக்டோரியல். இப்போ புரியுதா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 6 ஃபேக்டோரியல்? இந்த 6 பசங்களும் எங்கே வேணாலும் மாறி 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 உட்காரத்துக்கு பேர் தான் 6 ஃபேக்டோரியல். இப்போது இந்த 6 ஃபேக்டோரியல் மூலமாக we can seated 6 பாய்ஸ், 6 பசங்களும் நம்ம சீட் பண்ணி வச்சுங்க. அண்டு புரியுதா, இப்போ நிறைய அருமையான வேர்டு அண்டு கேர்ள்ஸையும் சீட் பண்ணணும். கேர்ள்ஸ் சீட் பண்ணுறதுக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 பிளேசஸ் இருக்குதுங்க. அப்போ 7 பிளேசஸில் 4 கேர்ள்ஸை பர்மிட் பண்ணணும். அப்படின்னா 7P4 புரியுதா? இந்த இடத்துல அண்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் புரியுதா? வாட்ஸ் த ஆன்சர், 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7P4 இஸ் தி ways we can seated 4 girls and 6 boys with condition of no 2 girls together. இது யாராவது இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் புரியல, திரும்ப ஒரு முறை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தாங்க நீங்கள் வந்து பர்மிட்டேஷனுக்குள்ளேயே போக முடியும். கேளுங்க, நம்ம என்ன பண்ண, அடுத்தது ஒர்க் ஷீட் வைக்கலாம். ஸோ எல்லாமே இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸை நம்ம எடுத்துருக்கோம். எப்படி சால்வ் பண்ணுறது, ஒவ்வொரு செம்மையும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சால்வ் பண்ணுறது. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஈவன் டிஎன்பிசியில் மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வராது நினச்சிட்டு இருக்காத. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், கொஷின் பாருங்கள், ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு with the letters of the word Mississippi. மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு வேர்டில் எத்தனை வேர்ட்ஸை நீ யூஸ் பண்ண முடியும்? ஓகே பாருங்கள், மிசிசிப்பி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தெரியுமா, நல்லா கவனிச்சிக்கோ. ரெட் இங்கில் சால்வ் பண்ணுறோம். பாருங்கள் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 ஃபேக்டோரியல். புரியுதா? டிவைடட் பை, எதுக்குங்க டிவைடட் பை போட்டேன் அப்படின்னு பாருங்கள், எத்தனை எஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்குது, 1 2 3 4, அப்போ 4 ஃபேக்டோரியல். கிளியர்? அடுத்த ஐ ரிப்பீட்டடாக இருக்கா, எஸ் ஐ வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. எத்தனை ஐ இருக்குது, 1 2 3 ஃபேக்டோரியல். பியும் ஐ எத்தனைப்பா, 1 2 3 4 ஃபேக்டோரியல். ஐ வந்து 4 இருக்குன்னா அதுவும் ஒரு 4 ஃபேக்டோரியல். பி பாருங்கள் 2 தான் இருக்குது, 2 ஃபேக்டோரியல். புரியுதா? அவ்வளோதான். என்ன செஞ்சுருக்காங்க, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அந்த லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணிட்டோம். அது நியூமரேட்டரில் 11 ஃபேக்டோரியல்னு போட்டோம். எம்முங்கிறது 1 தான், அது தேவையில்லை. ஐ எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது, அதனால் 4 ஃபேக்டோரியல். எஸ்ஸு வந்து 4 இருக்குது, 4 ஃபேக்டோரியல். பி வந்து 2 இருக்குது, 2 ஃபேக்டோரியல். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஓகேவா? நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இப்படி டவுன் பண்ணணும் இல்லையா, 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னு ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏங்க 4 ஃபேக்டோரியல் ஸ்டாப் பண்ணோம், டினாமினேட்டரில் ஒரு 4 ஃபேக்டோரியலுக்கு டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? கிளியர்? அதுக்கப்புறம் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போது
ப்ளூ இங்கில் பாருங்கள் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. கிளியர். இப்போ பாருங்கள் 4 3s are 12 அப்படி வேண்டாம். 4 2s are 8. இந்த 4 2s are 8 கேன்சல் ஆகிடுச்சு. 3 2s are 6 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 11 × 10 × 9 × 7 × 5. புரியுதா? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ரிக்வயர்டு ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா எப்படின்னு. இது வந்து 110. ஓகேவா? இதை வந்து 9 × 7 × 5. ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 9 9 7 × 5. ஓகேவா? பாருங்கள் எப்போயுமே வந்து 7 × 5 35ன்னு எடுத்துக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை டேட்டா சால்வ் பண்ணுங்கள். 0 7 9s are 60. 3 carry 6. 7 9s are 63 plus 6 69. ஓகேவா? இன்ட்டு 5. இது நான் சொல்லி கொடுப்பேன். என்னது? ஒரு எண்ணை 5ஆல் பெருக்க வேண்டுமே ஆனால் 2ஆல் வகுத்துரு. பாருங்கள் 2ஆல் வகுத்தா 3க்கு 2 நாங்கள் 2ஆல் வகுத்துணும். வகுத்துனா என்ன வர பாருங்கள் ஆன்சர் வருவேன். 2 3s are 3 2s are 6. 4 2s are 8. 6 2s are 12. 5 2s are 53. 6 5. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது புரியலன்னா திரும்ப கேளு. கொஷின் நம்பர் 2. இது ஈஸியான சம். அதை விட இது ஈஸியான சம். டெக்ஸ்ட் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கவுண்ட் பண்ணுவார். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை சிமிலர் திங்ஸ் ஏதாவது இருக்குதா? இருக்குது. டி 2 டி இருக்குது 2 ஃபேக்டோரியல். 2 ஓ இருக்குது 2 ஃபேக்டோரியல். ரிமைனிங்லாம் ஒன்று தான் இருக்குது. அது நீங்கள் போட தேவையில்லை. சால்வ் பண்ணலாமா? ஸோ 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏன்னா கீழே டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னால் 2 தான். ஸோ இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாமா? பாருங்கள் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிரும். இந்த 2 இதில் கேன்சல் பண்ணால் 4. ஓகேவா? ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுலாம் பார்த்துக்கோ. அதுதான் முக்கியமானது. ஸோ 6 7s are 42. ஓகேவா? அடுத்தது 42 இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணு. 8 16 168 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அல்லது 12 டேபிள் தெரிஞ்சால் 12 டேபிள் போய்க்கலாம். 4 3s are 12. ஸோ 12 டேபிளில் போய்க்கலாம். ஸோ 12 × 5 பார்த்துங்க. இந்த 5ல் வர்றது 25ல் மல்டிப்ளை பண்ணுறது, 125ல் மல்டிப்ளை பண்ணுறது. சரிங்களா? இதை செக் பண்ணி 5ல் 125ல் மல்டிப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து கடைசியாக வச்சுக்கணும். இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1680 ஆயிரும். அதுக்கப்புறம் 168 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 8 16 மீதி 1 6 12 1 13 மீதி 1 ஒரு 2 1 3 3 3 6 ஆயிடுச்சு. ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 6 8 3 11 0 2016. 2016 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கோ. என்ன வரும்? 10 2s are 20. ஓகேவா? அதுக்கப்புறம் 1ல் டிவிசிபிள் ஆகாது 0. இப்படி வரும்போது தெரிஞ்சு ஆப்ஷன் இது வரப்போகுது அல்லது இது வரப்போகுது. ஓகேவா? அடுத்து 8 2s are 16 0 10080 இஸ் தி ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ 2 சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, அருமையான ஒரு சம். இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அக்ஷன் ஆர் அரேஞ்ச்டு இன் தி சச் எ வே தட் வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், ஒரு முக்கியமான ஒரு லைனு என்ன கொடுத்துருக்கான். ஸோ வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வவல்ஸ்லாம் கொண்டு போய் ஒரு பிளேஸில் நம்ம வந்து புட் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி இது இல்லை. எப்படின்னு பார்க்கலாம். கவனி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும்.
இந்த பாக்ஸில் ஆக்ஷனில் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ எடுத்து இங்கே புட் பண்ணிக்கோ. அடுத்த ஒரு பாக்ஸ் போய்க்கோ வச்சுக்கோ. அடுத்து யூ இருக்காங்க, யூங்கிறது வவ்வல் தானே, அப்போ கொண்டு வந்து யூவை இங்கே வச்சுக்கோ. ஏன்னா வவ்வல்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரே பிளேஸில் கொண்டு வந்துடும், கம் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சி இருக்குது பாருங்கள், சி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது டி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. எகைன் ஐ வந்துருக்குது, ஒரே பிளேஸ்க்கு வந்துடணும். அடுத்தது ஓ வந்துருக்குது, ஒரே பிளேஸ் வந்துருக்கோம். என்னு வந்து டிஃப்ரெண்ட் பாக்ஸில் வச்சுக்கோ. புரியுதா? என்னென்ன செஞ்சுருக்கேன், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாரு, ஏ எடுத்துட்டோம். அடுத்து யூ, அடுத்து ஐ, ஓ எல்லாம் கொண்டு வந்து ஒரே பாக்ஸில். ரிமைனிங் இருக்க சி, டி, என்னை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4. அப்போ 4 ஃபேக்டோரியல். புரியுதா? டிவைடட் பை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறது, என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு 4 ஃபேக்டோரியல் போட்டாச்சு, ஆல்வேஸ் கம் டுகெதர்னு போட்டான். இந்த பிளேஸை போய் பார்க்கணும். இந்த பிளேஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்போ அண்டு 4 ஃபேக்டோரியல். புரியுதா? அப்போ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு 4 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 24ன்னு அர்த்தம். இதுவும் 24. ஸோ 24 ஸ்கொயர் எவ்வளவு? 576. ஸோ ஆப்ஷன் டி 576 இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இது புரியல, திரும்ப ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேட்டுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 4 போகலாம். நெக்ஸ்ட் ஒன். In how many different ways can the letters of the word banking be arranged so that vowels never come together? அப்படி பாருங்கள், vowels come together பார்த்தோம், இப்போ vowels never come together. ஓகேங்களா? ஸோ வரவே கூடாதம்மா. அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, never come together எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, which is equal to general permutation minus always come together. புரியுதுங்களா? அப்படி தான் கண்டுபிடிக்கும். இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் பெர்முடேஷனும் தெரியும், ஆல்வேஸ் கம் டுகெதரும் தெரியும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பெர்முடேஷன் சால்வ் பண்ணலாம். பேங்கிங் இல்லையா? பேங்கிங் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. புரியுதா? அப்போ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். எதுக்குங்க 2 ஃபேக்டோரியல்? 2 எண் இருக்குது, அதனால் 2 சிமிலர் திங்ஸ் 2 இருக்கிறனால 2 ஃபேக்டோரியல் போட்டாச்சு. ஆல்வேஸ் கம் டுகெதர் சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், பாக்ஸ் 1 போட்டுக்கோங்க. ஆல்வேஸ் கம் டுகெதரில் ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோ, அடுத்த பாக்ஸில் ஏ போய்க்குங்க, அடுத்த பாக்ஸில் என் போய்க்குங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கே தனியாக போயிடும், ஐங்கிறது இங்கே வந்துடும், என்னுங்கிறது சிமிலர் திங்ஸ்க்காக ஒரே பாக்ஸ் தான் போட்டுக்கணும். அடுத்து ஜி. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. ஸோ 5 ஃபேக்டோரியல். புரியுதா? ஸோ ஆல்வேஸ் கம் டுகெதரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வவல்ஸ் கம் டு, அப்போ ஏஐ வந்து 2 இருக்குது, இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை சிமிலர் திங்ஸ் இருக்குதா? சிமிலர் திங்ஸ் எத்தனை வரும்? அது வந்து 2 இருக்கிறனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இந்த 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும், 2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வரும் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 7 ஃபேக்டோரியல் ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணலாம். 7 ஃபேக்டோரியல் இந்த இடத்துல இது சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 7 ஃபேக்டோரியல் 7 இன்ட்டு 5, 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. ஏன்னா 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2. புரியுதா? 5 ஃபேக்டோரியல். புரியுதா? ஸோ ஜென்ரலி இந்த 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம்ல. 5 4 3 காமன் எடுத்துக்கலாம்ல. ஸோ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3, 7 6 ஆர் 42 மைனஸ் 2 40. அப்போது 60 இன்ட்டு
40. ஸோ 60 into 40 என்னங்க வருதா ஆன்சரு? 240 ஆன்சர் வருதுங்களா? 240. கரெக்டாக செக் பண்ணிக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஸோ 5 7 6 5 4 3 2 2 கேன்சல் 2 5 கேன்சல் ஆயிரும். அதனால் ஜென்ரல் பர்மிட்டேஷனில் 7 6 5 4 3. அங்கே வந்து ஆல்வேஸ் கம் டுகெதரில் என்ன வச்சு 5 ஃபேக்டரியல் மட்டும் தான் வச்சு 5 into 4 into 3 into 2. 5 into 4 into 3 இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நம்ம காமன் பண்ணிக்கிறோம் ரெண்டு இடத்துலையும். இங்கே வந்து 7 6 42, அங்கே வந்து 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 40. ஸோ ஆன்சர் 240 இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து ரிமைனிங் கிளாஸில் பார்க்கலாம். டவுட் இருந்தால் கேளுங்க, லெஃப்ட் ஆகிக்கும்.